ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர். மணிக்கணக்கில் காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்கின்றனர். தொடர் விடுமுறை விசேஷ தினங்களில் பக்தர்களின் கூட்டமும் அதிகமாக காணப்படும். அதுவும் தற்போது கோடை விடுமுறை இருப்பதால் திருப்பதியில் ஒரு நாளைக்கு 80,000க்கும் பக்தர்கள் மேல் தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதியில் பக்தர்கள் எளிதாக தரிசிக்க மாதந்தோறும் தரிசன டிக்கெட்டுகளை தேவஸ்தானம் வெளியிடுகிறது. ரூபாய் 300 சிறப்பு தரிசனம், விஐபி தரிசனம் போன்ற டிக்கெட்டுகளை வெளியிடுகிறது. அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான தரிசனம் டிக்கெட்டுகளை தேவஸ்தானம் ஆன்லைனில் வெளியிட்டு வருகிறது. ஏற்கனவே ரூபாய் 300 சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை தேவஸ்தானம் வெளியிட்டது. ஏப்ரல் 25 முக்கிய தரிசன டிக்கெட்டுகளை தேவஸ்தானம் வெளியிடுகிறது. அதாவது ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டுகளை ஏப்ரல் 25 தேவஸ்தானம் ஆன்லைனில் வெளியிடுகிறது. திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம் தரிசனம் என்பது பெருமாளின் அருளை பெற நடத்தப்படும் சிறப்பு ஹோமமாகும். இந்த ஹோமத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் தரிசனம் செய்யலாம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் தரிசனம் மூலம் ஹோமத்தை முடித்துக்கொண்டு அதே நாளில் நீங்கள் ரூபாய் 300 சிறப்பு தரிசனம் மூலம் தரிசிக்கலாம். ஹோமம் 2 முதல் 3 மணி நேரம் நடைபெறும். இதனை முடித்துக்கொண்டு திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கலாம். 3 மணி நேரம் ஹோமத்திற்கு பிறகு நீங்கள் சிறப்பு தரிசனம் மூலம் பெருமாளுக்கு அருகில் உங்கள் தரிசனம் தொடரும். ஹோமத்துடன் ரூபாய் 300 தரிசன டிக்கெட் பெறுவது எப்படி என்பதையும் பார்க்கலாம். முதலில் நீங்கள் ttdevasthanam.ap.gov.in என்ற இணையதளத்திற்கு முதலில் செல்ல வேண்டும் அல்லது TTD செயலை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். TTD இணையதளத்திற்கு சென்று உங்கள் மொபைல் நம்பரை உள்ளிட்டு லாகின் செய்து கொள்ள வேண்டும். லாகின் செய்த பிறகு முகப்பு பக்கத்தில் சேவா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அதில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இதில் உங்களுக்கான தரிசன நேரம் நாளை தேர்வு செய்யவும். காலையில்தான் ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். எனவே உங்களுக்கான தேதியை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். எத்தனை பேர் தரிசனம் செய்கிறீர்கள் என்பதை உள்ளிட வேண்டும். ஒரு டிக்கெட் மூலம் 2 பேர் தரிசனம் செய்யலாம். 12 வயதுக்கு பிறகு இருப்பவர்களுக்கு டிக்கெட்டுகள் இருக்கும். 11 வயது வரை டிக்கெட் கிடையாது. பக்தர்களின் பெயர், ஆதார் எண் உள்ளிட்டவற்றை உள்ளிட்டு கட்டணத்தை செலுத்த வேண்டும். கட்டணமாக ஹோமத்திற்கு ரூபாய் 1000, சிறப்பு தரிசனத்திற்கு 300, 2 பேருக்கு என மொத்தமாக 1600 செலுத்த வேண்டும். தரிசன டிக்கெட்டுக்கான கட்டணத்தை UPI கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்திற்கான டிக்கெட்டுகளை எடுக்க தவறியவர்கள் சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்யலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் பகுதியில் சர்வ தரிசன டிக்கெட்டுகளை பெறலாம். மதியம் 1 மணி முதல் டிக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்படுகிறது. 3 முதல் 4 மணி நேரம் கவுண்டர்களில் வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை பெறலாம். இதற்கான தரிசனம் டிக்கெட் பெற்ற மறுநாள் தான் செய்ய முடியும். எனவே ஜூலை மாதத்திற்கான தரிசனம் செய்ய முடியாதவர்கள் நீங்கள் சர்வ தரிசன டிக்கெட்டுகளை பெற்று தரிசிக்கலாம்.